ஏழாவது முறையாக 2024-2025 ஆண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ள நிர்மலா சீதாராமன் தொடர்ச்சியாக 5 முறை முழு பட்ஜெட்டும் ஒரு முறை இடைக்கால பட்ஜெட்டும் தாக்கல் செய்த முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாயின் சாதனையை முறியடித்துள்ளார். 1.5 மணி நேரம் பட்ஜெட், அது ஒண்ணுமில்ல கீழே போற்று என்ற நகைச்சுவைக்கு ஏற்றவாறு அமைந்துள்ளது என விமர்சனங்களை பெற்றுள்ளது இந்த பட்ஜெட் தாக்கல். 2024 மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக உள்ளூர் நிகழ்ச்சி தொடங்கி அயலக நிகழ்ச்சிகள் வரை பிரதமர் மோடி செல்லும் இடமெல்லாம் திருக்குறள், பழமொழி என தமிழில் திருவாய் மலர்ந்து போற்றி புகழ்ந்தார். ஆனால் இந்த பட்ஜெட்டில் தமிழ் என்ற வார்த்தையை கூட தவிர்த்து விட்டார்கள் என்று விமர்சனம் எழுந்துள்ளன. தவிர்த்தது தமிழை மட்டுமல்ல, தமிழ்நாட்டையும் தான் என்பது சற்று கூடுதல் தகவல். தமிழ்நாட்டோடு சேர்த்து டெல்லி, தெலங்கானா, கர்நாடகா, கேரளா, உத்தரப்பிரதேசம், மணிப்பூர் பெயர்களும் இல்லை என்பது அதிர்ச்சி தகவல். போதாக்குறைக்கு இடைப்பட்ட சில வாரங்களில் ஏகபோகமான ரயில் விபத்துகளை பார்த்துவிட்டது இந்தியா. அப்படி இருந்தும் ரயில்வே என்ற வார்த்தை ஒரு முறை கூட வரவில்லையே ஏன் என்ற கேள்விகளும் எழுப்பப்படுகின்றன. இந்த முறையில் மேற்கு வங்கத்தின் பெயர் ஒரு முறையும் அசாம் பெயர் 2 முறையும் வந்திருப்பதில் வராத ஆச்சரியம், பீகார், ஆந்திரா என்ற 2 மாநிலங்களின் பெயரை 5 முறை கூறியுள்ளதால் வந்திருக்கிறது. காரணம், ஆந்திராவின் வளர்ச்சிக்கு 15,000 கோடியும் பீகார் மாநில வளர்ச்சிக்காக 26,000 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கீடு செய்திருக்கிறது மத்திய அரசு. தங்கத்தில் வரிச்சலுகை கொடுத்துவிட்டு ரியல் எஸ்டேட், கட்டுமானம், சொத்து விற்பனையில் மொத்தமாக வரியை ஏற்றிவிட்டது மத்திய அரசு என்றும் கடும் விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன. 1 ரூபாயில் வருவாயை கணக்கிட்டால் 1 பைசா கடனில்லா மூலதன வருவாய் கிடைக்கிறது. அதே போல செலவை கணக்கிட்டால் 19 பைசா கடன் வட்டிக்கு செல்கிறது. இந்த பட்ஜெட்டில் 20 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்க புதிய திட்டம், பணிபுரியும் பெண்களுக்காக சிறப்பு தங்கும் விடுதிகள், உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் 10 லட்சம் வரை கடனுதவி, 1 கோடி இளைஞர்களுக்கு 5,000 ரூபாய் மாதாந்திர உதவித்தொகையுடன் இன்டர்ன்ஷிப் திட்டம், கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் 3 கோடி கூடுதல் வீடுகள், விவசாயம் மற்றும் அதை சார்ந்த துறைகளுக்கு 1.5 லட்சம் கோடி ஒதுக்கீடு, கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் 3 கோடி கூடுதல் வீடுகள், தொழில்துறை தொழிலாளர்களுக்கான தங்குமிடத்துடன் கூடிய வாடகை வீடு, நகர்ப்புற ஏழைகளுக்கான வீட்டு வசதிகளை மேம்படுத்த 10 லட்சம் கோடி ரூபாய், முத்ரா கடன்களின் வரம்பு 10 லட்சத்திலிருந்து 20 லட்சமாக உயர்வு, புற்றுநோய்க்கு பயன்படுத்தும் மேலும் 3 மருந்துகளுக்கு இறக்குமதி வரி ரத்து போன்ற சில நல்ல அறிவிப்புகளும் இடம்பெற்றிருப்பது பாராட்டை பெற்றுள்ளது. மத்திய பட்ஜெட் இளைஞர்கள், ஏழைகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்குமானது என பிரதமர் மோடி கூறினாலும், தங்களின் நாற்காலிகளை காப்பாற்றும் வகையில் பட்ஜெட் தாக்கல் இருப்பதாக ராகுல் காந்தியும், கடந்த 10 ஆண்டுகளாக மத்திய அரசு என்ன செய்ததோ அதை அப்படியே இந்த முறையும் தொடர்கிறது, இதற்கு முன் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த 6 பட்ஜெட்டில் அளித்த வாக்குறுதிகளில் பெரும்பாலானவை இதுவரை நிறைவேற்றவில்லை என TKS இளங்கோவனும், பெரும் ஏமாற்றம் தரும் பட்ஜெட் என எடப்பாடி பழனிசாமியும், தனக்கு உதவியவர்களுக்கு நன்றி தெரிவிக்கவே இந்த பட்ஜெட் என்று அதிமுக மூத்த தலைவர் KP முனுசாமியும் என பல்வேறு அரசியல் தலைவர்கள் இந்த பட்ஜெட்டை விமர்சித்து வருகின்றனர். பட்ஜெட் தாக்கலுக்கு முன்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அல்வா கொடுத்ததன் அர்த்தம் இப்போது புரிந்துவிட்டது என கிண்டல் செய்யும் பதிவுகள் பறக்கிறது சமூக வலைதளங்களில்.